Guys, welcome back to my channel. அப்பா இது அழகா பாருங்க guys. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கரெக்டா தமிழ்நாடு ஆந்திரா பார்டர். காலையில ஒரு 10 மணி போல அங்கே சென்னையில இருந்து கிளம்பி இங்க பக்கம் தான் இடத்துக்கு வேற தெரியல, ஞாபகம் இல்லை. வியூ செம்ம வியூ, எல்லாம் மிஸ் பண்ண கூடாது. இந்த இந்த நெல் பாடம், இந்த தென்னந்தோப்பு, இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வந்தாச்சுனாலே ஒரு தனி வைப்பு தான்ல. அம்மாடி எப்படி இருக்கு காய்ஸ், எப்படி இருக்கு. கொக்கு பறந்து போகுதுடா. அப்புறம் இது நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு சும்மா பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான் நான் என்னால் சொல்ல முடியும். இதை எடிட் பண்ணிட்டு இதெல்லாம் இருந்தாலும் நமக்கெல்லாம் செட் ஆகுது விஷயம். அதில் போட்டு டைம் சேவ் பண்ணி எதுக்கு. நான் என்ன பார்க்குறேனோ அதை அப்படியே, என்ன நல்ல விஷயம் பார்க்குறேனோ அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பாருங்கள். இதுக்கு இந்த சைடு தான் போக வேண்டிய தேவையில்லை. எனக்கு போகணும் அந்த மெயினில் தான் போகணும். இதுல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கணும். விவசாயம் தண்ணி எல்லாம் கிடக்கு. வாவ், சூப்பர் பிளேஸ். வேணா இந்த லொக்கேஷன் வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். யாருக்காச்சும் இந்த ரூட் யாராச்சும் போயிட்டு இந்த ரூட்டு யாராச்சும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாருங்கள் இந்த இடத்த. எதுக்கும் இந்த லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணணும், அப்புறம் மிஸ் பண்ணிடக்கூடாது. எங்கே இருக்கு நான் இப்போ எங்கே இருக்கேன்? இங்கே இருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி ஷேர் லொக்கேஷன், நான் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஓகேவா? ஸோ இந்த ரூட் யாராச்சும் போகிறத, நீங்கள் ஏதாச்சும் இந்த ரூட்டு போனீங்கன்னா வந்து பாருங்கள்.
எனக்கு இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்யூட்டாக இருந்தால் தெரியுது. உங்களுக்கு அது எப்படின்னு தெரில. வந்து பாருங்கள். எங்கே போகிறது? என்னடா நண்டெல்லாம் இருக்குமா? நான் வீடியோ எடுத்து போடலாம்னு இருக்கேன் கைஸ். இது இப்படி எனக்கு கோப்ரோவில் வந்துட்டு அவ்வளோ கிளியராக தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. உள்ளே விழுந்தன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். பாருங்க கைஸ், என்ன தெரியுமா? ரைஸ், நெல். பல குடும்பங்களை வந்துட்டு பட்டினி போடுறதும் இதுதான், பல குடும்பங்களை வந்துட்டு காப்பாற்றுறதும் இதுதான். இது திஸ் ஒன் தெரியுதா? கைஸ், இதுக்குள்ளே மீன் கிடக்குன்னு நினைக்கிறேன். மீன் கிடக்குதான், நீக்கோலி கிடக்குன்னு தெரியல. இப்படி போகலாமா? அந்த சைடு போக முடியுமா? இப்படி போகலாமா? இல்லை அப்படியா? ஓ, அங்கே வீடு இருக்கா? சரி. நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். இதுக்கு அந்த பாட்டி இப்படி தான் போய் சொல்லிச்சுங்க. இப்படி போகிறதுக்கு ரூட்டே இல்லையே. இருக்குடா. ரொம்ப நாள் கனவு இப்படி நெல் பாடத்தோட சென்ட்ரலோட நடக்கணும் அப்படின்னு. வேற லெவல். टाइमर ऑफ करो।
எம்மாடி. போன வீடியோவில் வந்துட்டு ஒரு மாதிரி இருமியும் உஸ்ஸுன்னு எல்லாம் சவுண்டு போட்டிருப்பேன். அது ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுப்பா. ஐஸ் வாட்டர் ரொம்ப அதிகம் குடிச்சு கோல்ட் ஆகிடுச்சு. இங்கே யாரோ இருக்காங்க. ஓ guys, செம்ம வைவு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்படி கட்டில எல்லாம் போட்டு கொடுத்து வச்ச வாழ்க்கை. கிணறா? இடத்தோட பேர் இந்த இடத்தோட பேர் டோப்பியா. இது வந்து எந்த இடத்துல, எந்த இதுக்கு வரும்? தமிழ்நாடுக்கு வருமா, ஆந்திராவுக்கு வருமா? தமிழ்நாடு தானா? ஓகே ஓகே. இங்கேருந்து கரெக்டாக வந்து நமக்கு ஆந்திரா போனோம்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா? 3 கிலோமீட்டர் தானா? நான் வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல பார்டர் அப்படின்னு. இங்கேருந்து ஆந்திரா போனோன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர். நான் வேறு லெவல் ஃபீல்ப்பா. ஒன்றும் வேண்டாம் கைஸ், இதில் இந்த மாதிரி ஒரு இடம் ஓகேவா, நிரந்தரமான தண்ணி இருக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி இடம், இதில் சின்ன குட்டியாக ஒரு வீடு, அதுக்கப்புறம் இதில் ரெண்டு கொஞ்சம் இடம் மட்டும் நெல் பாடும், அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு. ஸோ ஆடு மாடுலாம் வளர்த்தி ஒரு 4-5 நாயும் வாங்கி போட்டு மரத்து கீழே கட்டிலில் படுத்துடணும். காலையில் கூழ் குடிச்சிடணும், அதுக்கப்புறம் நைட்டு நல்ல பழைய சாப்பாடு எப்படி இருக்கும். இந்த இடத்த விட்டுட்டு போகிறதுக்கே மனசு வரல. ஸ்பாட்டா ட்ரைபோர்டு இல்லாமல் வீடியோ எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போமா? ட்ரைபோர்டு எதுக்குடா? ட்ரைபோர்டு நம்ம இங்கே வைப்போம். கீழே விழுந்துன்னு வச்சுக்கோ, கோவிந்தா கோவிந்தா. தெரியுதாடா? ட்ரைபோர்டு இல்லாமல் வீடியோ எடுக்க போகிறோம். எப்படின்னு சொல்லு. ஃபஸ்ட்டு ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போமா?
நான் அங்கே நிற்பேன். அங்கே நின்னாலே ஒரு கல் எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் எந்த டைரக்ஷனில் போய் விழுவேன். அப்படியெல்லாம் உண்டு நேக்கு. கல் வரலடை. கணிக்கணும். தெரியுதா? எஸ், தெரியுது தெரியுது. ஏன் அடைய மாட்டேங்குது? எஸ், மிஷன் சக்சஸ். அப்புறம் இயற்கை இதில் மைக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் லோவாக தான் கேட்கும், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. அப்புறம் இதான் ஒரு 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 ஃபுல் ஃப்ளாஸ்கெல்லாம் கிடையாது, அரை ஃப்ளாஸ்க் ஃபுல்லாகவே காலி. இன்னும் இருந்தேன்னா இன்னும் குடிச்சிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக நான் ஒரு டீ பைப்பேன், டீ ஒரு சிகரெட் இருந்தேன்னா போயிட்டே இருக்கும் டீ. இவ்வளோ மாதிரி இடத்துல எனக்கு சிகரெட் அடிக்க தோணலை கைஸ், அதான் உண்மை. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ மரத்துல எல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மரியாதைக்காக சிகரெட் எதுவும் அடிக்கல. கைஸ் போகலாமா? ஆயுதத்தை கையில் எடுப்போம். நான் இதுக்கு இந்த லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். வாரதுன்னா வாங்க, வந்துட்டு பிளாஸ்டிக்கு குப்பை அது இதுன்னு எல்லாம் போடாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டீசெண்டாக வந்து சுற்றி பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறத வந்துட்டு எப்போவுமே அழகாக இருக்கணும். ஓகே, அந்த ஒரு கான்செப்ட் வந்து மைண்டில் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், சரி நம்ம வந்து அதை வந்து மைண்டில் வச்சுருங்க. வாடா அழகா. ஸோ கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கு உள்ள வீடியோ. கிளம்பிடு வழியா.
ஐயோ கேக்குதா? மைக்கு கனெக்ட்ல இருக்கா? அந்த ஸ்பாட்ல போனப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு கைஸ். அது என்னன்னா, சில பேர் வந்துட்டு தப்பு பண்ணா வந்து வெளியேற்றப்படுவார், ரைட்டா? ஏதாவது ஒரு தப்புகள் பண்ணா வந்துட்டு வெளியேற்றப்படுவார். ஆனா என் லைஃப்ல வந்துட்டு நான் ஒரு நல்லது பண்ணனாலதான் நான் வெளியேற்றப்பட்டு, அது எப்படின்னா நான் ஒரு நல்லதை பண்ண போய் நரகத்தில இருந்து சொர்க்கத்துக்கு நான் வந்தேன். ஐயோ, ஒரு 3-4 வருஷம், 3-4 இயர்ஸ் தண்டத்துக்கு போச்சுன்னா தண்டத்துக்கு போச்சு கைஸ். இப்பதான் வாழ்க்கையை வந்துட்டு என்ஜாய் பண்றேன். ஆனா இது வந்து சில பேருக்கு அது இதெல்லாம் என்னப்பா ஒரு என்ஜாய்மெண்டான்னு நினைப்பீங்க. ஒன்னுல இருந்து தொடங்குறவனுக்கு தான் வெற்றி வந்துட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாம அந்த கிடைக்கிற வெற்றி வந்துட்டு நிரந்தரமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீ இப்போ ஏதாவது ஒரு ஒன்று ஸ்டார்ட் பண்ற, அது ஸ்டார்டிங்லேருந்து பண்ணி வர்றதுக்கும் இடையில போய் மூக்க நுழைச்சி பண்ணி வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்தை வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து கிடைக்கிறது ஈஸியா கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதை கிடைச்சதுக்கு அப்புறமும் வந்து அதை வந்து கைக்குள்ள வந்துட்டு தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி வரணும். இது வந்து அட்வைஸ்ன்னு வந்து எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு அனுபவத்தில் சொல்றேன். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் கைஸ், விட்டுறாதீங்க. பிடிச்ச மாதிரி லைஃப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ கரெக்டாக டைம் வந்து 4:15. ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஒரு 3K 4K சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஓகேவா? எப்படி வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு மேலே போயிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போவே நான் ஒன்று சொல்றேன், நான் இப்போ எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் இருப்பேன். நான் வந்து ஆட்டிடியூடு காட்ட வேண்டிய இடத்துல ஆட்டிடியூடு காட்டுவேன், கோவப்பட வேண்டிய இடத்துல வந்து நான் கோவப்படுவேன். வந்து அவ்வளோ பெரிய நல்லவெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருந்த டைமில் வந்துட்டு கம்முன்னு இருந்தானே. ஒழுங்கா தமிழ் கூட வாயில் வரல. ஒன்று ரீட்ரை பண்ணுவோம். என்னடா இவன் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருந்த டைமில் கம்முன்னு இருந்தான், சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் மேலே வந்ததுக்கு அப்புறம் வந்து இவன் வந்து கொஞ்சம் திமிராவே சுற்றுறானே அப்படின்னு யாரும் நினச்சிக்க கூடாது, ஓகேவா? அது வந்து இப்போ வந்து எப்படி இருக்கணும், திமிரு இருக்கு, ஆனால் அது வெளியில் காட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரல. அதே மாதிரி தான் அது வந்து சில சுச்சுவேஷனில் வந்து வெளியில் காமிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நெவர் ஜட்ஜ் ஏ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இங்கே பொருந்தும். அடிச்சு தூக்குவோமா? எங்கெல்லாம் எதிரி இங்க இருக்காங்க, என்ன என்ன கதைன்னெல்லாம் எனக்கு தெரியாது.
யாருக்காவது வந்துட்டு ஏதாவது ஒன்று மனசில் வந்துட்டு இருக்குன்னா அது இப்போவே வந்து சொல்லுங்கப்பா. நான் வந்து கொஞ்சம் ரீச் எல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு வாரது வந்துட்டு வேஸ்ட். ஏதாவது பழி வாங்கணுமா இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா அப்படி மனசில் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு இப்போவே வந்துடுங்க. ஓகேவா? கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது எப்போவுமே. ஸோ இப்போ வந்து சைலண்டாக இருந்துட்டு நான் எல்லாம் கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து என்னை தேடி வரதெல்லாம் வந்துட்டு எதுக்கு? திட்டுறதுக்காக இருந்தாலும் சரிதான், கோவப்படுறதுக்காக இருந்தாலும் சரிதான். ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து தேடி வர்றது என்ன தேடி வரீங்களா இல்லை சப்ஸ்கிரைபர்ஸை தேடி வரீங்களா? இப்போ அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு டார்கெட் பண்ணுறதா இருந்தா இல்லை, அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களை வந்துட்டு டார்கெட் பண்ணாங்கன்னா அது அவனுக்கான உள்ள டார்கெட் இல்லை, அவன் கூட இருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கான அந்த அவ்வளோ மக்கள் வந்துட்டு அவங்க அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கான டார்கெட். ஒரே ஒரு பர்சனுக்கான ஒரு டார்கெட் கிடையாது, எல்லாருக்குமான உள்ள டார்கெட் தான். அதை நோட் பண்ணிடுங்க நல்லாவே. ஒருத்தனுக்கு வந்துட்டு கீழே வந்து ரொம்ப கீழே வந்து டவுன்ஃபாலா விழுந்து கீழே இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து வரணும். அது எதிரியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஃபேமிலியா இருந்தாலும் ரிலேஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவன் வந்து மேல வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு வாரது வந்து எதுக்கு? அது நல்லாவா இருக்கும்? எனக்கு வந்து இந்த யூடியூப்ல இருந்து வந்து காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிச்சு வந்துட்டு எப்படி செட்டில் ஆகணும் அந்த ஒரு நோக்கமே கிடையாது. அதான் மெயின் பாயிண்ட். மெயினா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மைண்ட்ல வந்துட்டு ஒரு நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த நம்பர்ல வந்துட்டு எனக்கு ரீச் ஆகும். அது ஒருத்தருக்கான பதில். ஏன்னா அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டோரி. முன்னெல்லாம் யாருக்கு தெரியும்னு ஒரு கேள்வி ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்ப என்னெல்லாம் யாருக்கு தெரியும்னு காமிக்க வேணாமா? என்னெல்லாம் அது நல்ல விதமாவோ கெட்ட விதமா எப்படியோ எந்த விதத்துல இருந்தாலும் இப்படி ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வைக்கணும். நான் ஓப்பன் ஒரு விஷயம் சொல்றேன் கைஸ், எனக்கு வந்து எந்த ஒரு டேலண்ட்டும் கிடையாது. 0 டேலண்டட் பர்சன். எந்த ஒரு இதுல இருந்தாலும் டேலண்டே இல்லை. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒழுங்கா படிக்கவும் மாட்டேன், அவரேஜுக்கும் கீழே தான். ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்துட்டு எதுலேயுமே ஒரு டேலண்ட்டை வந்துட்டு நான் அது இது பண்ணலை. இப்போ ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், லைஃப்பில் இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு டேலண்ட்டு உன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கே இல்லை. அந்த கேள்விக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கு நானே போட்டுருவேன். ஸோ வந்து ஆனால் எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லை, 0 டேலண்ட்டு. இந்த சிச்சுவேஷன்லேயே வந்துட்டு நான் ஒன்று சொல்கிறேன், என் மைண்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. எந்த ஒரு டேலண்ட் இல்லாம வந்துடலாம் மீன்ஸ் நான் மீன் பண்றது வந்துட்டு அம்பானி லெவலுக்கும் டாடா லெவலுக்கும் வந்துட்டு பணக்காரம் அந்த மாதிரி எல்லாம் நான் எய்ம் பண்ணல. கொஞ்சம் ரீச் கிடைக்கணும். எப்பவுமே மைண்ட்ல வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபோக்கஸா இருங்க. நம்மளே நம்பலன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை வராது. ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ். இது எல்லாருமே சொல்றதா, ஏதாலும் தனியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இதை பத்தி டீட்டெயிலா. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது என்ன அப்படி நம்ம பாட்டுக்கு வந்துட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன்ல நம்ம பாட்டுக்கு போறோம், புரியுதுங்களா? அந்த பிரச்சனை வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஆக்சுவலா அது எப்படி சொல்றது, ஒரு பிரச்சனையை வந்துட்டு நம்மள இப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது,
அந்த பிரச்சனையை வந்துட்டு ஐயோ பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லி மண்டையை போட்டு குழப்பி 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 பிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு சைலண்டாக ரிலாக்ஸாக வந்து கொஞ்சம் கூலாகி தான் யோசிக்கணும். யோசிச்சா தான் அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு டவுட் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 10 பேர்கிட்ட கேளுங்க. 10 பேர் 10 விதமா சொல்லுவாங்க. அந்த 10 விதமா சொல்றதுல வந்துட்டு உனக்கான பதில் இருக்கும் அதுல. புரியுதுங்களா? ஒன்னே மட்டும் இது பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. கேள்வி கேட்கறது வந்துட்டு நல்லதுதான். கேள்வி கேட்கறது வந்துட்டு ரொம்ப தெரியாத விஷயத்தை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறனால தானே கேள்வி கேட்குறோம். நான் சொல்ற கேள்விங்கிறது நம்ம அறிவை வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அது வாடா வா என் நெஞ்ச பள்ளையில கொண்டாட்டு கத்த செல்லு. இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் சேஃபாக இருங்க, சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. ஸோ டேக் கேர், பாய்.